வணக்கம் நேயர்களே. மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி, அதுவும் இந்த குரோட்டன்ஸ் வெட்டக்கூடிய கத்தி மற்றும் பிளேட் வகைகளால் துண்டு துண்டாக வெட்டி கெமிக்கலை கலந்து அதை கரைத்து கரைபடாத துண்டங்களை மிக்சியில் போட்டு அரைத்து இவ்வாறு அணுவணுவாக சித்திரவதை செய்த கணவன். இவர் யார், எந்த நாடு என்று அறிய நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். பார்ப்போம். மிஸ் சுவிட்சர்லாந்து போட்டியில் இறுதிச் சுற்று வரை சென்று எல்லோருடைய கவனத்தை ஈர்த்த 38 வயதான சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த கிறிஸ்டினா என்ற அழகி இறுதிச் சுற்று வரை சென்றார். இதனால் மனதில் ஒரு பயத்தையோ அல்லது தன்னோட மனைவி இப்படி அழகியாக வந்துட்டாலே இதற்கு இது ஆபத்து இருக்குமா அல்லது விட்டுட்டு போயிடுவாளோ என்ற என்னவோ காரணத்தினால் பொறுமையாக இருந்த கணவன், 41 வயதான தோமஸ் என்கின்ற கணவன், மனைவி வீட்டுக்கு வந்ததும் மனைவியினுடைய கழுத்தை பிடித்து நெரித்து அவரை கொலை செய்து குரோட்டன்ஸுக்கு பயன்படுத்தப்படுகின்ற, வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கத்திகள் மற்றும் ரூமில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுற வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் இருந்த சில வெட்டுகின்ற கருவிகளால் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி கெமிக்கல் உண்டை கலந்து அதை கரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லாம் பேக் பண்ணி சில தூரத்தில் கொண்டே எல்லாம் எரிஞ்சிருக்கிறார். அந்த டென்ஷனில் அவர் செய்த வேலையால் சில துண்டங்கள் அங்கங்கே கிடந்திருக்கின்றன. அவர் அந்த டென்ஷனில் கவனிக்கலை. ரூமுக்குள்ளே அந்த துண்டங்கள் சில நாட்களில் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தன. இதனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சந்தேகம் அடைந்து கொஞ்ச நாளாக அந்த கிறிஸ்டினாவையும் காணையில், இவரும் ஒரு மார்க்கமாக தெரிகிறாரே, இப்போ துர்நாற்றம் வீசுது, என்ன சம்பவம்னு சொல்லி பார்க்குறதுக்கு வீட்டை வந்த பொழுது வீட்டுக்குள்ளே யார் வரவும் அவர் அனுமதிக்கவில்லை. அதனால் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீஸார் விரைந்து வந்து பார்த்தார்கள். பார்த்த பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இப்படியான சம்பவங்களை கண்டு பேர் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக அவரை கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விரிவான தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டதில் அவர் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், கணவன் தோமஸ், நானும் மனைவியும் ஒரு கருத்து வேறுபாட்டால் பேசி கொண்டிருந்தோம். வாக்குவாதம் இடம்பெற்று கொண்டிருந்தது. திடீரென்று அவர் என்னை நோக்கி கத்தியால் குத்த வந்தார். அதனால் நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவருடைய கழுத்தை பிடித்து தள்ளினேன். அது மரணமாக முடிந்து விட்டது. அப்போ உடனடியாக போலீசார் கேட்டார்கள், சரி, எதேச்சியாக நடந்த மரணம் என்றால் அதுக்கு பிறகு இந்த மனைவியின் உடலம் துண்டு துண்டாக்கப்பட்டது, இந்த துண்டுகள் எல்லாம் அப்படி வந்தது, மிகுதி துண்டுகள் எங்கே என்று ஆராய வழிகிட்ட பொழுதுதான் எல்லா விடயங்களும் அம்பலமானது. அப்போ இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்ற கோணத்திலும் விசாரணை இப்பொழுது இடம்பெறுகிறதாம். ஏனென்றால் இதற்கு முன்னரும் இவர் தன்னுடைய மனைவியை கழுத்தை நிறுத்தி கொல்ல முயற்சித்திருக்கிறார் என்ற விடயத்தை தன்னுடைய வாயின் மூலமாகவே போலீசாருக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே குழப்பத்தில் உள்ள போலீசார் மேலதிகமாக இவருடைய விசாரணைகளும் எதற்காக இவ்வாறான நடவடிக்கை இவர் ஈடுபட்டார் என்பது தொடர்பாகவும் சரியான விசாரணையை முடியும் வரையில் இவருக்கான விசாரணைகள் விளக்க முறையில் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்துதான் நீதிமன்றத்துக்கு அவர் முற்படுத்தப்படுவார். இவருடைய மெயின் பிரச்சனை பிரதான பிரச்சனை, இவருடைய மனைவி மிஸ் சுவிட்சர்லாந்து போட்டியில் இறுதிச் சுற்று வரை போட்டா, அவள் இல்லாட்ட கவனத்தை மீட்க போறா, இனி வாக்கு தொடர்புகள் அதிகரிக்கும், நட்பு வட்டம் அதிகரிக்கும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, இதெல்லாம் சரி வராது, விட்டா தானே பிரச்சனை, முடிச்சிட யோசிச்சாரோ தெரியல. பாருங்க, இவ்வளோ வக்கிரமான புத்திகள். உண்மையில் என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஊகிக்கக்கூடிய பிரதான காரணங்கள் இவைகளாக இருக்கின்றன. எனவே இவ்வாறு ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா? கொலை செய்ததும் பத்தாமல், துண்டு துண்டாக வெட்டினதும் பத்தாமல், மிக்சியில் அரைச்சி கெமிக்கல் போட்டு கரைச்சி கொண்டே கொட்டி, நினைக்கவே பயமாக இருக்கு இல்லையா? இவ்வாறு சம்பவம் சுவிட்சர்லாண்டில் இடம்பெற்றிருக்கிறது. இது அந்த நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இணைந்திருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.